போற்றி. தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. குற்றாலத்தம் கூத்தா போற்றி. காவாய் கனக திரளே போற்றி. திருவாக்கும் செய்கரமும் கைகூட்டும் செஞ்சொருள் திருவாக்கும் பேடும் பிறக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணைந்தானை ஆதலால் புளியகோம் எப்பொழித்த பொழியகோம் கடல் போற்றி இந்த அற்புதமான நமது 276வது உழவாரப்பணி முதல் முறையாக இந்தியாவில் 3வது மாநிலமாக தமிழ்நாடு ஆந்திரா கடந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இன்றைய திருநாளில் இனிதே நாளை அலகாபாத் திருவேணி சங்கமத்தில் துவங்கியது. அடியார்கள் புடைசூழ திருவேணி சங்கமத்தில் நீராடி சுவாமி தரிசனமெல்லாம் சென்று சக்தி பீடங்களில் ஒன்றான ஒரு அற்புதமான திருக்கோயில் சென்று நமது அமைப்பின் இலக்கான உழவாரப்பணி, விழிப்புணர்வு, துணிப்பை வழங்குதல் மற்றும் இந்த திருக்கோயில்களின் தூய்மை குறித்த விழிப்புணர்வு பிரச்சனைகளை பக்த கோடிகளுக்கு வழங்கும் பணி, அந்த உழவார பணியில் ரொம்ப மகத்தான ஒரு சிறப்பான பணிகள்லாம் இன்றைக்கி அந்த கோவில் அமைஞ்சுதான் அடியார்கள்லாம் சொன்னாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். நமக்கு எந்த இடத்துலையும் நமக்கு அந்த அப்பர் பெருமானோட திருவுருள் நமக்கு குருவருள் சிறப்பாக அமையுது என்பது மாற்று கருத்தல்ல. அதுபோல் நமக்கு அமைஞ்சிருக்கு. அப்படி இனிதே சிறப்பாக இன்றைய நாள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாலை வேளையில் அடியார் பெருமக்கள் அனைவரும் குழுமி நாம் இத்தனை ஆண்டு காலம் இந்த சைவ பணியிலும் சைவ வழிபாட்டிலும் நாம் இருக்கிறோம். அதன் முதல் நிலையான ஒரு விஷயத்தை செய்வதற்கு ஒரு சிறிய முயற்சியாக எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விண்ணப்பித்து இன்றைய நாளில் துவங்க உள்ளோம். இதில் நமது இல்லங்களில் சிவபூஜை செய்பவர்கள் மட்டும் இருந்தால் கொஞ்சம் கைத்தூக்கும். இல்லங்களில் தினந்தோறும் நம்ம அந்த பூஜையை செய்கிறவங்க இருக்கக்கூடியதில் ஒரு 5% ஆஃப் தி பர்சன்ட் டோட்டலில் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். உண்மையாகவே அவங்க பூஜையெல்லாம் வணங்கி ரொம்ப அற்புதமான பணி. இந்த பணிக்கு ஒரு குருமார்களுடைய திருவுருள் பட்டு அனுகிரகம் கிடைத்து சுவாமியோட அனுகிரகம் அமைத்து அந்த தீட்சை பெற்றுக்கொள்வது ஒரு முறை. ஏன் நமது அடியார் பெருமக்களுக்கெல்லாம் என்னுடைய இலக்கு என்னென்னா ஒரு 97%, 95% நம்ம அடியாரத்தில் நிறைய சிவபூஜை வழிபாடுகள் இல்லாமல் இருக்காங்க. அவர்களுக்கும் செய்யலாங்க அப்படின்னு நிறைய அடியார்கள் கேள்வி வண்ணமாக இருந்தார்கள். இந்த நம்ம நோட்டீஸில் சிவபூஜை என்று சொன்ன உடனே நிறைய அடியார்களுக்கு வந்த முதல் விளக்கம் என்னன்னா, நான் செய்யலாமா, துணைவியார் கேட்டாங்க, கணவன்மார்கள் கேட்டாங்க, அவர்கள் பையன் கேட்டாங்க, மருமகள் கேட்டாங்க, இது எல்லாமே கேட்டாங்க. நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம், குடும்பத்தோடு போகிறோம், சுவாமியை வழிபடுறோம். வழிபாட்டு முறை ஒன்று, வழிபாட்டு முறை என்பது ஒன்று, பூஜை வழிபாட்டு முறை என்பது 2. அதனால் அந்த பூஜை வழிபாட்டு முறையில் குடும்பத்தோடு செய்யும் பொழுது இந்த சிவபூஜையும் செய்யலாம். இதோட உள்சூட்சமும் கடைசியாக என்ன அப்படி என்றால் நமது திருநீட்டின் மகிமை தான்.
நமது உடல்களில் 16 இடங்களில் அந்த திருநீற்றை பூசுவதற்கான சூட்சும மந்திரங்களை ஓதி ஜபமாலை கொடுத்து நமச்சிவாயம் சொல்லி அனைத்து சிவபூஜையில் நமது விநாயகர் பெருமானிலிருந்து முருகப் பெருமானிலிருந்து நம்ம சிவபெருமான் எல்லாரையும் அழைத்து ஆராதனை செய்து தீபாவளி நைவேத்தியம் வைத்து நமச்சிவாய மந்திரத்தை 108 முறை சொல்லி ஜபம் செய்து நமது நிறைவு செய்யக்கூடிய சிவபூஜை தான். அதனால் இல்லந்தோறும் எப்படி இதை யார் யார் இதுவரைக்கும் செய்யலைனாலும் நீங்கள் இதை பற்றி கவலைப்படணும். எப்படி கண்டமணி அணிவதில் பல பேருக்கு பல விஷயங்கள் ஒரு இதெல்லாம் இருந்தது. இப்போ கடைசி ஒரு நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய வருடங்களில் நம்ம அமைப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அணிஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இந்த சிவபூஜை விஷயத்துக்கும் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். இது ஜஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு வழிபாட்டில் ஒரு முதல் ஸ்டெப்புக்கு போகிறோம். இப்படி நம்ம பண்ணும்போது இந்த தீட்சையில் வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பு தான் நம்ம வந்து சமய தீட்சை. நம்ம சமய தீட்சையில் கிரியைகளில் முதல் விஷயமாக ஒரு பர்மிட்டபிள் ஃபார் தி பூஜாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு சிவபெருமான வழிபடுவதற்கான சிவாச்சாரியர்கள் இருக்காங்க, அர்ச்சகர்கள் இருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கும் பட்சத்தில் ஒரு சாதாரண ஒரு மானுடத்தில் பிறந்து நம்மளும் வழிபடுவதற்காக ஒரு முறையில் முதல் லெவல் தான் இது. இது ஒரு அற்புதமாக தருணமாக எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி இந்த சமய தீட்சையை அனைவரும் அடியார்கள் எடுத்துக்கொண்டு சிறப்பு பெற வேண்டும். இதில் வந்து தீட்சைகள் 4 வகைப்படும். அதில் நம்ம முதல் நிலையில் இருக்கோம். விசேட தீட்சை, விடேஷ தீட்சை, நிர்மாண தீட்சை. இந்த மொத்தம் 4 நிலைகள் இருக்குது. அதில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலைகளில் மேல்நிலைகள் கொண்டு போகிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால முதல் விஷயமாக இந்த நம்ம இது செய்கிறோம். அதனால் நிறைய அடியார்கள் இன்னைக்கு விஷயத்தில் என்ன ஒரு இம்பாக்ட்ன்றது நிறைய பேருக்கு இன்னும் கேள்விக்குறியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணியிருக்கோன்னே ஒரு பெரிய விஷயங்கள் இல்லை. இதில் வந்து உடலில் பூசக்கூடிய அந்த திருநூற்றோட ஒரு விஷயங்கள் வந்து அந்த இடங்களை சுற்றமாக நம்ம வந்து இப்போ அடியார்கள் சுற்றி வளம் வந்து முதல் முக்கியமாக இருக்கக்கூடிய முதல் ஈசானம், தத்ரூபம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் 5 இடங்கள் மற்றும் 12 பிற பகுதிகள், மொத்தம் 16 இடங்கள் அந்த பண்ணக்கூடிய விஷயங்களை அவர்கள் வந்து அதை சுற்றி வந்து சமய அது வந்து அந்த இடத்த தொட்டு அது எந்த இடத்துல இருக்காலும் அந்த அதற்கான மந்திரம் இருக்கிறது. அந்த மந்திரத்தை ஊதி இன்று ஜபமாலை வழங்கி திருநீர் அளித்து இன்றையிலிருந்து அவர்கள் அந்த பூஜையில் வழிபடுவதற்கான ஒரு முறைகளை பர்மிட்டபிள் பார்ட்டி பூஜா விஷயங்கள்லாம் கொடுப்பதற்கான ஒரு முயற்சி, சிறிய முயற்சி. இதில் சிவ பூஜை செய்பவர்கள், பெரியவர்கள், இதில் வல்லுநர்கள் எதாக இருந்தாலும் முறைகள் விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் பொருட்படுத்தாமல் இது வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சமய பெரியோர்களின் பெரிய கல்யாணங்கள் அப்படியெல்லாம் நிகழ்ச்சியெல்லாம் இல்லை. நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனால் இதில் வந்து ப்ளஸ் பெரிய அளவுக்கு ப்ளஸ்ஸையோ மைனஸையோ பார்த்துக்காமல் நம்ம அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதை தனது கூறிக்கொண்டு இப்பொழுது இந்த நிகழ்வானது துவங்க உள்ளது. அடியார்கள் முதல்ல இன்னைக்கு இந்த விஷயத்தை பொறுத்தளவு நம்ம வந்து இல்லந்தோறும் நமது சிவபூஜையில் ஈடுபடுவதற்கான ஒரு வழிவகையில் இந்த பயணம் நமது காசி விஸ்வநாத பெருமாள் வழங்கிய ஒரு திரு அருட்பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு அனைவரும் முன்வந்து இந்த விஷயத்தில் சேர்ந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு இதில் பியர்னஸ் இருக்கலாம், இல்லை வரலாமா வேணாம். நீங்கள் கோவில் போகிறீங்க, சாமி கும்பிட்றீங்க, அதான் சொல்லுவேன். அதே மாதிரி கோவில் வழிபாட்டுக்கு நிறைய கோவிலில் பூஜை சம்மந்தப்பட்டவங்க இல்லைன்னா நம்ம போய் அபிஷேகம் செய்கிறோம், திருநூறு பண்ணுறோம், பிரதோஷம் அன்னைக்கு சுவாமிக்கு அபிஷேகம் இதெல்லாம் செய்கிறோம். ஸோ இதெல்லாம் செய்யும் போது இதற்கான ஒரு முதல் ஒரு கட்டமைப்பு தான் இது. இந்த இதுக்குள்ளே வந்தாச்சுன்னா நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டதுக்கு தான் நம்ம இந்த ஒரு முயற்சி. இதற்காக அற்புதமாக ஏற்பாட்டுகளை செய்த ஏற்பாட்டு குழு அனைவருக்கும் நமது அமைப்பின் சார்பாக அரகர சிவசிவ என்று தளத்தில் நன்றியை கூறிக்கொண்டு இந்த விஷயத்திற்காக நாம் காசியில் எதற்காக சொல்லணும்னா சிவபூஜை செய்ய உள்ளோம். சிவபூஜையை எடுத்தவுடனே நேராக போய் உட்கார்ந்து சிவபூஜை செய்யறதுக்கான இது கிடையாது. இந்த பெர்மிட்டபிள் பிளாட்ஃபார்மில் நீங்கள் கிராண்ட் ஆகி இந்த இதுதான் முதல் இதை முடித்தாதான் நம்ம அந்த இடத்துல போய் நம்ம சிவபூஜை செய்வதற்கான ஒரு விஷயங்கள் இருக்கும். அதற்காக ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நம்ம செய்ய உள்ளோம் என்பதை இறைவன் திருக்கரையுடன் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வானது துவங்க உள்ளது.
ஆதிய அடியே நாடடி தரைத்தான் அருந்துவே என்றாயே. ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி தமால் செஞ்சிடக்கூடாதுன்றதுக்கு அழகான பிளான் பண்ணி நேராக செஞ்சுருக்கோம். அதனால் நீங்கள் வரும் வேகமும் வரும் ஒரு ஆர்வமும் சிறப்பான முறையில் கங்கை ஆற்றங்கரையில் வாரணாசியில் நமது சிவபூஜை அரங்கேறும் அற்புதமாக சுவாமியின் திருவருள் விஸ்வநாத பெருமானின் திருவருளோடு அமையும் என்பதை கூறிக்கொண்டு நிகழ்வாளர் துவங்குகிறது. திருச்சிற்றம்பலம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது. வேதம் நான்கினும் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது, வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது, வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது, வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம். வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நாதன் நாமம் நமச்சிவாயவே. நம்புவாரு நம்புவாரவர் நாவின்ன வேற்றினால் வம்பு நான் மலர் பார்மது ஒப்பது. நம்புவாரவர் நாவின் நவிற்றினால் வம்பு நான் மலர் வார்மது ஒப்பது. செம்பொனார் திலகம்
உலகம் உலகுக்கு எல்லாம் நம்பன் நாமம் நமச்சிவாயவே நம்பன் நாமம் நமச்சிவாயவே. நெக்குள் ஆர்வம் மிக பெருகின் நினைந்து அக்கு மாலை கோடு அங்கையில் எண்ணுவார் தக்க வானவரா தகுவிப்பது நக்கன் நாமம் நமச்சிவாயவே. இயமன் தூதரும் அஞ்சுவர் இன்சொலால் இயமன் தூதரும் அஞ்சுவர் இன்சொலால் நயம் வந்தோத வல்லார்தமை நன்னினால் நியமம்தான் நினைவார்க்கு இனியான் நெற்றி நயனன் நாமம் நமச்சிவாயவே. கொல்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவர் ஆயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவர் குணம் பல நன்மைகள் இல்லாரே இயம்புவராயிடில் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பரா நல்லாறு நாமம் நமச்சிவாயவே. மந்தரம் அன பாவங்கள் மேவிய பந்தனை அவர் தாமும் பகருவரேல் சிந்தும் பல்வினை செல்வமும் மல்குமால் நந்தி நாமம் நமச்சிவாயவே. நரகம் ஏழ் புகநாடினர் ஆயினும் உரை செய்வாயினராயின் உருத்திரரு விரவியே புகுவித்திடும் என்பரால் வரதன் நாமம் நமச்சிவாயவே. இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தலங்கொள் கால் விரல் சங்கரன் ஊன்றலும் மலங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலங்கொள் நாமம் நமச்சிவாயவே. போதன் போதன கண்ணனும் அண்ணல்தன் பாதம் தான் மூடி நேடிய
அலராய் ஆதும் காண்பரிதாகி அலந்தவர் ஓதும் நாமம் நமச்சிவாயவே. கஞ்சி மண்டையர் கையில் கையர்கள் வெஞ்சொல் மெண்டர் பிறவிலர் என்பரால் விஞ்சை அண்டர்கள் வேண்ட அமுது செய் நஞ்சுள் கண்டல் நமச்சிவாயவே. நந்தி நாமம் நமச்சிவாய ஏனும் நந்தி நாமம் நமச்சிவாய எனும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல். நந்தி நாமம் நமச்சிவாய ஏனும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல். சிந்தையால் மகிழ்ந்து சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவல்லார் எல்லாம் பந்த பாசம் அறுக்கவல்லார்களே. பந்த பாசம் அறுக்கவல்லார்களே. திருச்சிற்றம்பலம். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின். நாள்தோறும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின். நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று. வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று. அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே மந்திரம் நான் மறை ஆகிவானவர் சிந்தையுள் நின்றவர் அம்மை ஆழ்வன மந்திரம் நான் மறை ஆகிவானவர் சிந்தையுள் நின்று அவர் தம்மை ஆழ்வன செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி உன் சுடர் ஞான விளக்கினை
முத்தி காட்டுவ கொல்ல நமன் தமர் கொண்டு போடத்து அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துமே கொங்கலர் மன்மதல் வாழி ஐந்தகத்து அங்குள பூதமும் அஞ்ச ஐம்பொழில் தங்கரவின் படம் அஞ்சு தம்முடை அங்கையில்லை வீரல் அஞ்செழுத்துமே தும்மல் இருமல் தொடர்ந்த போழ்தேனோ வெம்மை நரகம் விளைந்த போழ்தினும் இம்மை வினை அடர்த்து எய்தும் போழ்தினும் அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே வீடு புறப்பை அறுத்து மெச்சினர் பிழை கடுப்பன பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன மண்ணு மானடம் ஆடி உகப்பன அஞ்செழுத்துமே வண்டமர் ஓதி மடந்தை பேணின பண்டை இராவணன் பாடி உய்ந்தன தொண்டர்கள் கொண்டு துதித்த பின் நமக்கு அண்டம் அளிப்பன அஞ்செழுத்துமே கார்வண்ணன் நான்முகன் காணுதற்கு உணா சீர்வன சேவடி செவ்வி நாள்தோறும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்களுக்கு ஆர்வணம் ஆவன அஞ்செழுத்துமே புத்தர் சமன் கழு கையர் பொய்கொள்ளா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின பித்தக நீரணிவார் வினை பகைக்கு அத்திரம் ஆவன அஞ்செழுத்துமே நற்றமிழ் ஞான சம்பந்தன் நான் மறை